என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயை வணங்கி வெட்டி வேரை உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு தொட்டு விட்டாயா? உன்னுடைய வினைகளை அனைத்தையும் இன்று நான் தீர்க்கப் போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, முதலில் யார் முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுடைய தீராத நோயும் தீராத வினையும் தீராத பிரச்சனையும் தீராத கடன் தொல்லையும் அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த வாராகி தாய் உன் கண்ணில் பட்டு வாக்குகளை சொல்ல போகிறேன். இந்த வாழ்க்கை யார் முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் 2 நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதலை இந்த வாராகி தாய் நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. அதனால் என் தங்க பிள்ளையே, பதிவினை அறகுறையாக கேட்டு வெளியேறக்கூடாது. பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும். காரணம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல மாற்றக்கூடிய விஷயங்களும் இந்த வாராகி தாய் உனக்காக சொல்ல இருக்கிறேன். அதனால்தான் பாதியில் இருந்து வெளிவரக்கூடாது. எந்த விஷயத்தையும் முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று இந்த வாராகி தாய் உனக்கு வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த வாராகி தாய் வாக்குகளை நீ கேட்கும் முன்பதாக, வாராகி தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்களை மூடி இந்த பதிவினை கவனமாக கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், கேட்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். மனதை பதற வைத்துக் கொண்டு சிதற வைத்துக் கொண்டு இந்த பதிவினை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் பலனளிக்காது என்பதை இந்த தாய் உனக்கு உத்தரவாக சொல்லுகிறேன். அதனால் என் தாய் எனக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொடுக்க போகிறார்கள். என்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். என் தாய் வாக்கினை நான் கேட்க போகிறேன் என்று கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. சில விஷயமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை நீ வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கிறாய். காரணம் என்னவென்றால், அப்பட்டமாக அனைவரும் நல்லவர்கள் என்று நம்பி அவர்கள் எல்லாம் பொய்களாக மாறி இருக்கும் தருணத்தில் கூட இவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட என்னுடைய தங்க பிள்ளையானது அவர்களுக்கு நல்லது செய்தது. ஆனால் அந்த நயவஞ்சகக்காரர்கள் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு அற்ப ஆசைப்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷத்தையும் வைரத்தையும் இழந்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளைகள். அதனால் என் தங்க பிள்ளையே, வைரத்தை இழந்து விட்டோம் என்று அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விஷயத்தை அவர்களுக்கு நான் செய்ய போகிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும், எந்த விஷயத்தை எப்படி நடத்தினால் என் தங்க பிள்ளை சந்தோஷப்படும் என்று ஒரு தாய்க்கு தெரியாதா? ஏன் அதிகமாக சில விஷயத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய்? அழக்கூடாது என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, துரோகம் இருக்கிறது என்றால் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய விஷயமும் நடக்க இருக்கிறது. அந்த விஷயத்தை தான் இன்று நீ முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறாய். பல கஷ்டங்களையும் பல அனுபவங்களையும் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த மனிதரை நம்ப வேண்டும், எந்த மனிதரை நம்பக்கூடாது என்று சில விஷயங்களை நீ கற்றுக்கொண்டாய். உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கும் விஷயம் கூட இப்பொழுது உன்னிடம் கிடையாது. காரணம் என்னவென்றால், எப்பொழுது இந்த தாய் உன்னை அப்படியே அரவணைத்து கொண்டேனோ, உன்னுடைய உலகத்தில் எவரும் இல்லை என்று மனம் குமரி கதறி அழுதாயோ, அந்த தருணத்தில் இந்த வாராகி தாய் உன்னை அப்படியே தாங்கிக் கொண்டேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் தோள் கொடுத்து தட்டி தூக்கிவிடவும் இந்த வாராகி தாய் தைரியமாக இரு என்று இன்று நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த தாய் நீ வாக்கு கேட்கிறாய் என்றால் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறாய், நல்ல விஷயத்தை போதித்திருக்கிறாய், நல்ல விஷயங்களையே தான் மற்றவர்களுக்கு நீ செய்திருக்கிறாய். அதனால்தான் இன்று இந்த தாயின் பதிவை நீ கேட்க முடிகிறது, உன்னை கேட்க வைத்திருக்கிறேன். உன்னை இப்படி கேட்க வைத்த என்னுடைய லீலைகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காரண காரியம் இருக்கும். என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளை சில கடன் பிரச்சனையாலும் சில நோய் பிரச்சனையாலும் சில பண பிரச்சனையாலும் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு சில உறவு பிரச்சனை என்பது உனக்கு அதிகமாக மனவேதனையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே,
மனவேதனைக்குள்ளாதே. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இழந்தால்தான் புரியும் என்று உன்னை விட்டு பிரிந்த உறவுக்கு நான் புரிய வைப்பேன். எண்ணி 1 மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும், நீயே எனக்கு நிலையானது, நிர்கதியாக நான் நின்று விட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்று என்று உன் கரங்களை பிடித்து உன் காலடி பிடித்து நீ வேண்டாம் என்று சொல்லிய நபர் உன் காலடியில் விழ வைப்பேன். இது இந்த தாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. அதே போல் என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது. என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறாய், நேர்மையாக இருக்கிறாய், ஆனால் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று மிகப்பெரிய வருத்தமானது உன் ஆழ்மனதில் அதிகமாகவே இருக்கிறது. அதை பற்றி நீ கவலையே கொள்ளாதே. காரணம் என்ன தெரியுமா? நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக நடந்து கொள்பவர்களும் காலதாமதம் ஏற்படலாம், ஆனால் கடைசியில் என் தங்க பிள்ளை தான் ஜெயிக்க போகிறது. உன்னை விட பல பேர் உன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும், உன் வாழ்க்கையை பறிக்க வேண்டும், உன்னுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்யலாம். இந்த சூழ்ச்சி மொழிகள் அனைத்தையும் விரட்டி விரட்டி அடித்துவிட்டு இந்த வாராகி தாய் உனக்கு நிலையான வாழ்க்கையும் நிரந்தர சந்தோஷத்தையும் நிலையற்ற விஷயம் எல்லாம் உன்னை விட்டு விலக வைத்து நிலையானதை மட்டும் கொடுக்கவே இந்த வாராகி தாய் இன்று வாக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை மாறப்போவதற்குண்டான முதல் படியே இந்த பதிவுதான். ஏனென்றால் நீ பல மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். நம் வாழ்க்கை என்னாகுமோ, நம்பியவரெல்லாம் நம்மை ஏமாற்றிவிட்டு கழுகழுவி விட்டு தூக்கி எறிந்து விட்டார்களே, நம் வாழ்க்கையில் தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே, அன்னையாக தந்தையாக அனைவரையும் நினைத்து உறவுகளையாக நினைத்து அவர்களெல்லாம் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை எல்லாம் மறந்து, நன்றிகளை மறந்து, செய்த விஷயத்தை எல்லாம் மறந்து சில பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் ஆசைப்பட்டு சென்று விட்டார்களே, என்னுடைய வாழ்க்கை என்னாகுமோ என்று மரண வழியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன் கண்ணில் படும். அந்த தருணமானது உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை முன்னேறும். இந்த தாய் இந்த பதிவினை கேட்க வைத்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல லீலைகள் தொடங்க போகிறது, உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்க போகிறது, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தொடங்க போகிறது. ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியும் நிரந்தரமாகிவிட்டது. காரணம், இந்த பதிவு நீ கேட்டதால் மட்டும்தான். ஏனென்றால் இந்த பதிவை உன்னை கேட்க வைத்திருக்கிறேன் என்றால் வாழ்க்கையில் சாதிக்க போவது சர்வ நிச்சயம். சாதிக்க போகக்கூடிய நபரால் மட்டுமே, என் தங்க பிள்ளைகளால் மட்டுமே இந்த பதிவினை கேட்க முடியும். அனைத்தையும் இழந்து அனைத்து கஷ்டத்தையும் நீ அடைந்து ஒவ்வொரு தருணமும் மரண வழியால் துடித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் தாங்கி பிடித்து தட்டி கொடுத்து உயர்த்துவதற்காகவே உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்க வைத்திருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதே, மனதை கட்டுப்படுத்து. வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே. நீ நினைத்ததை விட பல மடங்கு உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. பல பேர் இழிவாக பேசினார்கள் அல்லவா? இழிவாக உன்னை எடுத்தெறிஞ்சு பேசி உன்னுடைய மனது காயப்படும் என்று தெரிந்தும் கூட அப்பேற்பட்ட விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் செய்தார்கள், உனக்கு துரோகம் என்ற பெயரில். இது எல்லாமே உன்னுடைய மாற்றமும் மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் வரப்போகிறது. அவர்கள் நிமிர்ந்து பார்த்து இப்பேற்பட்ட நபரை நாம் இழந்து விட்டோமே என்று தினம்தோறும் எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்க்கையை நரகமாக்க அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள். ஆனால் சில உறவுகள் உன்னை விட்டு விலகியது அல்லவா, அந்த நபர் உன்னை தேடி வரப்போகிறார்கள். அதுவும் நடக்கத்தான் போகிறது. இந்த 1 மாத காலகட்டத்தில் நோய் பிரச்சனை உனக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த வாராகி தாய் திருக்கோவிலுக்கு வந்து வெட்டிவேர் மாலை இடு. அதே போல் பணப்பிரச்சனை இருந்தாலும் செல்வங்கள் சேர வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக எனக்காக என் திருக்கோவிலுக்கு வந்து 2 அகல் தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு இந்த வாராகி தாய்க்கு வெட்டிவேர் மாலை அணிவித்தால் போதும். நிச்சயமாக இந்த காரியம் என்பது எப்பொழுது செய்ய வேண்டும் தெரியுமா? வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி நாட்களில் அல்லது பௌர்ணமி நாட்களில், இந்த 3 தினங்களில் நீ செய்ய வேண்டும். இதை 7 வாரம் செய்து வர வேண்டும். வெட்டிவேர் மாலை இந்த வாராகி தாய்க்கு அணிவித்தால் போதும். உன் வினைகள் தீராத பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள், பண உதவிகள் எதுவாக இருந்தாலும் இந்த தாய் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அதனால் என்னை நம்பி சில விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்காக இந்த தாய் இருக்கிறேன்
இருக்கிறேன் என்று பரிபூரணமாக உனக்கு காட்சி கொடுத்து இந்த கஷ்டத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் உன்னை விடுபடச் செய்வேன். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த வாராகி தாயின் கடமையும் கூட. அதனால் நான் சொல்வது உனக்கு புரிந்திருந்தால் ஆம் தாயே நான் செய்கிறேன் புரிந்தது என்று எனக்காக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வை. என் தங்க பிள்ளையே, நான் ஒவ்வொரு நிமிடமும் என் தங்க பிள்ளை என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, என்ன செய்தால் என் தங்க பிள்ளை சந்தோஷப்படும், எந்த நபர் எதிரியாக மாறுகிறார், எந்த நபர் துரோகியாக மாறுகிறார், எந்த நபர் உனக்கு கெடுதல் செய்கிறார் என்று அனைத்தையும் உன் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ என்ன செய்கிறாய் என்று அனைத்தும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால் எவரும் இந்த உலகத்தில் இல்லை, நான் செய்வது யாருக்கும் தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. நீ ஒரு சட்டு கண்ணீர் வடித்தாலும் இந்த தாய்க்கு தெரியும். அதே போல் சில நேரங்களில் புன்னகைத்தாலும் இந்த தாய் மிகவும் தெரியும். அதனால் யாருக்கும் எதுவும் தெரிந்து விடாது என்று நினைத்து விடாதே. இந்த தாய் அனைத்தையும் அறிந்து உனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை என்று தெரிந்து கொண்டுதான் உனக்கு உதவி செய்ய இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன். அதனால் வாராகி தாயே வாருங்கள் என்று என் தங்க பிள்ளை என குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. அனைவரும் வாழ்க்கையும் நலம் பெறட்டும் என் தங்க பிள்ளை.